Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு 10th standard math chapter 2 exercise 2.6 second sum பார்க்க போறோம். How many consecutive odd integers beginning with 5 will sum to 480? Consecutive odd integer சொல்லிட்டாங்க. அது வந்து 5ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதாவது 5 சம்னா ப்ளஸ் பண்ணிக்குவோம். 5 அடுத்த odd integer என்ன 7 அடுத்தது 9 இப்படியே போயிட்டு இருக்கு plus n etc plus n இதெல்லாம் நம்ம சம் பண்ணும்போது 480 கிடைக்குது. அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோ n எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ a equal to 5 d equal to 7 minus 5 is 2 so d equal to 2. The formula is Sn equal to n by 2 2a plus n minus 1 into d. Sn நம்மளுக்கு தெரியும் 480 ஸோ 480 போட்டுக்கோங்க. என்னங்கிறது அதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ n by 2 ஏவோட வேல்யூ 5 n minus 1 டியோட வேல்யூ இஸ் 2. இந்த 2வை இந்த சைடு கொண்டு வந்துடணும், கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ 480 into 2 n of 2 5s are 10 plus இந்த 2வை இன்சைட் மல்டிபிள் பண்ணுங்க. 2 into n 2n 2 into 1 minus 2 480 into 2 960. இங்கே நம்பர்ஸ் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடலாம். 10 minus 2 is 8 plus 2n 960 equal to 8 into n 8n plus 2n into n 2n squared. Next step இந்த 960 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ 8n plus 2n square இது இந்த சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா 960 equal to 0. இந்த டிகிரி வந்து ஆர்டர் வைஸாக நம்ம எழுதிடலாம். ஸோ 2n square plus 8n minus 960 equal to 0. ஸோ இதுலேருந்து நம்ம காமனாக வெளியே என்ன எடுக்கலாம்னா 2 எடுக்கலாம் டிவைடட் பை 2. ஸோ டிவைட் பண்ணால் இது 1 ஆயிரும். ஸோ n ஸ்கொயர் மட்டும்தான் வரும். இது 2ஆல் டிவைட் பண்ணால் 4n, இது 2ஆல் டிவைட் பண்ணால் 4 2s are 8 8 2s are 16 0 equal to 0 இந்த டேர்ம் வருது. இப்போ நம்ம இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, நம்ம இதை வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணி தான் நம்ம இதை ஃபைண்ட் பண்ண முடியும் என்னோட வேல்யூ. ஸோ மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 480 வரணும், ஆட் பண்ணால் 4 வரணும். இப்போ எந்த ரெண்டு நம்பர் நம்ம இங்கே போட முடியும்னா 20 into 24 20 into 24 is 480. நமக்கு மைனஸ் வரணும். ஸோ மைனஸ் போட்டுக்கோங்க ஸ்மாலஸ்ட் நம்பரில். ஏன்னா ஸ்மாலஸ்ட் நம்பரில் மைனஸ் போட்டால் தான் 24 minus 20 is 4. ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரணும், இந்த 4 வரணும். ஸோ minus 20 plus 24 என்ன வருது 4 plus 4 வருது. ஸோ இதுவும் கரெக்டாக வந்துடுச்சு. இதை மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 480 வருது. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 20 into 24 480. ஸோ இதுவும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ நம்ம இதுதான் இந்த ரெண்டு தான் ஃபேக்டர்ஸ். ஸோ n minus 20 n plus 24 இதுதான் நமக்கு ஃபேக்டர்ஸாக வருது. ஸோ n minus 20 equal to 0 n plus 24 equal to 0 தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணணும். ஸோ n equal to minus 20 இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 20 n equal to இது இந்த சைடு வரும்போது minus 24. நம்ம ஏபி பொறுத்த வரைக்கும் நம்ம என்னோட வேல்யூ நம்ம மைனஸில் எடுத்துக்க முடியாது. ஸோ n equal to 20.